ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோபாலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? அவ யாரு? சில்லற வாங்குவானே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவானே அவ யாரு? மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சி எல்லாம் போயிருமா? ஐயோ, என் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. 8 குழந்தை பத்ததுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா நீ சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணியை மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாத்திட்டு போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா? பஸ் கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கப்பாய். என்னடி இதெல்லாம்? மாறாபுத்தூர் கீழே விழுந்திருக்கு. நானும் எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறேன். நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு ஃப்ரெண்ட பார்க்க போகணும். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, வேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைங்களா எங்க? விட்டுட்டேன். அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபர வேற பண்றான்ப்பா. அப்பா, என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ, வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்கதான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதும் இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கட சொண்ட வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பார். அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் பொண்ணு இருக்காட யோசனை பண்ணி பார்க்கணும்? இந்த கரவேக சுரவேக வெங்கல தொல்லை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலயோ சினிமாவிலயோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா, என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணுட்டு தீப்பிட்டி கேட்ப? இதை பீடி குடிக்கிற பண்ணா நான் சுருட்டு குடிக்கிறாள். இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு
நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு. பாட்டி நீ ஏட்டிட்டு இருக்கியா தாத்தா? சரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த பொடி எப்படி என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்ட எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெண்கல கொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேக்கிற? ஏய், அறிவு இருக்காடி? சிவகாய போடுற. எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா. நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கடிக்கிறா. ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணே இது சீக்கிரம் போய் பாடுறா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனையே போடாங்கிறான். உனக்கு அப்படிதான். ஐயோடே மேஜக்கிட்ட இருந்து கெஞ்சு கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடச்சி கையெடுங்கிற. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்ன பாத்துக்கங்க. ஏய், குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கடி. பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் நாள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்சா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலனா நம்ம 1000 ரூபாய் போச்சு. ஐயோ வந்துருங்க போயில வாங்க. பிடி குடி. உமா, குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா. நானோ பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சு. பாப்பா, என்னருமே குழந்தைகளே, பிக்னிக்கு வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? யாருங்க அது? டீச்சரா? இவர் உங்க ஹெட் மாஸ்டரா? யோ, கண்ணாடி போட்டுருக்குள்ள ஹெட் மாஸ்டர். இவளை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நானும் இவனும் புருஷன் போட்டாடியா? இதுக்கெல்லாம் என் குழந்தைங்க மொத்தம் 8. நீயும் ஆண்டி பண்ற. அப்புறம் என்ன பீச் வண்டி கிடக்கு? தம்பி, எல்லாமே பிளாக் பேஷன் தம்பி. என்னது? பிளாஷ்பேக் நினைக்கிறேன். ஓஹோ தம்பி, இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுடைய நினைவாத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? அத நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க?
எக்ஸ்ரே பாத்தீங்களா? என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? வயிற்று வலி இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. வாங்க போலாம். டாக்டர், நான் கேட்டுக்கிட்டே வரேன், நீங்க பதில் சொல்லாம போறீங்களே. எக்ஸ்ரே பாத்தீங்களே, என் ராஜேஸ்வரிக்கு எப்படி இருக்கு? ப்ளீஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். கோபால், கோபால், வாட்ஸ் ராங் வித் யூ? மனசு எப்ப தைரியமா வச்சிருக்கணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டாக்டர், என் மனைவி மேல உயிரையே வச்சிருக்கேன். அவளுக்கு டைம் சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? தைரியமா இருப்பேன். வரக்கூடாத நோய் வந்துருச்சு, அதுக்காக அழுதுட்டு இருந்தா நோய் குணமாயிடுமா? நோயை பத்தின விஷயத்த உன் சம்சாரத்திட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல கவனமா இரு. ஓகே, தைரியமா இருப்பேன். நான் காப்பாத்துறேன். செம்பாரு. ராஜா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏண்டி இன்னுமா முடியல? உமா, என்னம்மா? இதை கொண்டு போய் வாசலவே. என்னங்க 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 இது? கார்த்திகை தீபம் அதுமா வீடு பூரா விளக்கேத்தி வச்சிருக்க, நீங்க மட்டும் உம்மன் இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தானே இருக்கிறேன். கைய மடிச்சு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க. தீர்க்காயசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயசா இருமா. ஏங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நாம பார்த்தது, நாம பேசுனது, நாம பழகுனது. உட்காருங்க. தேங்க்யூ. வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நானும் படிப்பு முடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாதை அமைச்சுக்குவேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எது வரைக்கும்? 5வது. ஹலோ, நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையை எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு மேனேஜர் வேலை, அது இல்லைன்னா கேஷியர் வேலை, அப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க. வாஸ்தவம் தாங்க. சார், யார் சார் முதல்ல வந்தீங்க? இவங்கதான். எஸ், கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். அது உங்க சர்டிபிகேட் தானே? எஸ் சார். நான் நினைக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. சோ யூ ஆர் அப்பாயிண்டட். பட் ஒன் திங், மிஸ் ராஜேஸ்வரி, இந்த ஜாபுக்கு நீங்க 10,000 rupees டெபாசிட் கட்டணும். 10,000 rupees-ஆ? வை? 5,000 பரவாயில்ல, 10,000 I have to try, sir. சார், யார் சார் இங்க மாணிக்கா? நான் தான். உள்ள வாங்க, மேனேஜர் கூப்பிடுறாரு. வேற வேலை இருக்கு, நீ போ. எங்க வேலை இல்லாம இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப வேலை இருக்குன்னு சொல்றீங்களே? ஐயோ, போப்பா போ. அப்பா, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னா 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? நாம இருக்கிற இந்த சூழ்நிலையில அவ்வளவு பணத்துக்கு என்னப்பா பண்றது? எப்படியாவது முயற்சி பண்றோமா? என்னப்பா இது? எனக்கு இந்த வேலையாவது கிடைச்சா உங்க பாரம் கொஞ்சம் குறையுமேனு பார்த்தேன். எத்தனை நாள் தான் எனக்காக நீங்க கஷ்டப்படுவீங்க? கொஞ்சம் மூட தட்டுமா? இத்தனையும் கேட்டுட்டு எப்படிமா சோறு இறங்க? அப்பா, அப்பா, வேலை விஷயம் என்ன ஆச்சு? வழக்கம் போலதான் 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டினா வேலை தரேன்னு சொல்றாங்க. நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் இல்லாம வேலை இல்லைங்கிறாங்க. இப்பவாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா
நானும் முயற்சி பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, எங்க போய் தொலைஞ்சாய்வன்? இன்னும் காணுமே. வருமானா வரமாட்டானா ஒன்னும் புரியல. என்னம்மா அப்பாவுக்கு என்ன? என்னன்னு தெரியலங்க. காலையில இருந்து அனுப்பிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. டாக்டர் காமிக்கலாமே. எந்திரிக்கவே முடியலையே, என்ன பண்றது? டாக்டர் இங்க கூட்டி வர்றது? கூட்டிட்டு வரலாம். ஆனா இந்த நிலைமையில அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது? 2 பேரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கோம். ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணிக்க முடியுதா? என் மகன் இருக்கானே, ஐயோ நான் என்ன சொல்லுவேன்? ராத்திரி பூரா வீட்டுக்கு வர மாட்டாங்கறான். 2 மணி 3 மணி ஆகுது. கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்கறான். எங்க போறான், என்ன பண்றான், ஒண்ணும் புரிய மாட்டாங்குது. சரிம்மா, சட்டுன்னு போய் ஒரு ஆட்டோ கொண்டு வா. உங்க அப்பா நான் பாருங்க. பாத்து போமா ராத்திரி நேரம். முருகேஷ், முருகேஷ், உனக்கு என்னையா பண்ணுது? என்னையா டாட்டா காமிக்கிறேன்? போயிட போறியா? ஆட்டோ வந்துட்டோம். ஆட்டோ வரணுமா? வாங்க. ராத்திரி நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு. இத பாருங்க, நான் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டல. எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லைனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நான் வரேங்க. என்னது? திருவாளர் ராஜகோபால். நான் தான் ராஜகோபாலு. ஆமா, உங்க பேர்ல தான் எழுதிருக்கு. ராஜகோபால் அவர்களின் மகனாகிய உங்க பேர்? கோபால். கோபால், ம். இது நீங்க எனக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். என்னது? நான் பத்திரம் எழுதி கொடுத்தனா? என்னப்பா இது, வாடகை வீடு வித்துட்டியா? இல்லையே. முருகேஷ், என்ன அதெல்லாம்? முழுசா கேளியா, படிக்காத விஷயத்தை சொல்லுமா. இத பாருங்க, நாம 2 பேரும் இன்டர்வியூக்கு போன இடத்துல 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. உண்மைதானே? உண்மைதான். உங்க கையில 5,000 ரூபாய் தான் இருக்கு. பாக்கி 5,000த்துக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது கிடைக்கல. உண்மைதானே? உண்மைதான். இப்ப அந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். மாசம் 2,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அது உண்மைதானே? உண்மைதான். இப்ப அந்த 5,000த்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். அம்மா அம்மா அம்மா. இல்லைங்க, முழுசா கேளுங்க. இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனை சீக்கிரம் சொல்லும்பா. இங்க பாருங்க, இந்த 5,000மும் அந்த 5,000மும் சேர்ந்து 10,000 ஆயிடுச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். மாசம் 2,000 ரூபாய் சம்பளம் வரும். கேளுங்க, இந்த 5,000 சேர்றதுனாலதான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது, சம்பளமும் வருது. அதனால 1,000 ரூபாய் உங்களுக்கு, 1,000 ரூபாய் எனக்கு. இந்த 50-50க்கு நீங்க சம்மதிக்கிறதா இருந்தா இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துக்கங்க. என் மகனானி, என் மகனானி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு இப்படி யோசிக்கிறடா. நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா நம்ம 3 வீட்டை வித்திருக்க முடியுமாடா? என் மகன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டேன். அவன் சார்புல அம்மாடி நான் கையெழுத்து போட்டேன்னா பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா? இல்லைங்க, இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் கையெழுத்து போடணும். யோசிப்பா, ரொம்ப யோசிப்பா. சீக்கிரம் கையெழுத்து போடுங்க மாப்பிள்ள. இந்த இடத்துல கையெழுத்து போடணுமா? போட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். நான் கையெழுத்து போடுறேன். ஜாமீன் கையெழுத்து